வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரிகள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வந்துட்டு ஒரு 30 இன்ச்சு சைஸில் ஒரு ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். இது முன்பக்கம் உயரம் சுத்தமாக உங்களுக்கு பத்தலை, பாதிக்கு தான் இருக்குன்ட்டாங்க. முன்பக்கம் இறக்கி வச்சு தான் கட் பண்ண போகிறோம். இது கரெக்டாக 30 இன்ச்சு சுற்றளவு. வாங்க எப்படி அளவு எடுக்கலான்னு பார்க்கலாம். பொறுமையாக தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரெண்டாவது சகோதரி கேட்டிருந்தாங்க கை கட் பண்ணுறது போடுங்கன்னா, இந்த வீடியோவிலே கை கட் பண்ணுறது முன்பக்கம் கட் பண்ணுறதுலாம் வந்துட்டு பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ கட் பண்ணாமல் பார்த்து கற்றுக்குங்க. உயரம் வந்து 16 இன்ச்சு 16 இன்ச்சு உயரம் வச்சுக்கோங்க. மறுபடியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. 16 இன்ச்சு மேலே வந்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. தையலுக்கு 16 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. கொஞ்சம் தூரம் மார்க் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்புறமா நம்ம சுற்றளவு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் வந்து ப்ளவுஸு கட் பண்ணும்போது முன்பக்கம் உயரம் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ஏறி போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் காட்டன் ப்ளவுஸ்னால் வந்துட்டு கண்டிப்பாக தண்ணியில் அலசி போட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அலசி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருங்காது, நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. இப்போ பேக் சைடு வந்து அந்த கழுத்துக்கு கீழே இருக்க பகுதி வந்து அளவெடுக்கலாம். 6 இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சுனா 6.25 வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு தையலுக்கு 6.25 வச்சுக்கோங்க. வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றளவு எடுக்கலாம். நம்ம 2 பக்கமும் மடித்து போட்டுட்டு இந்த ஆம்கோலுக்கும் அந்த ஆம்கோலுக்கும் நம்ம அளவு எடுக்க போகிறோம். இது வந்து அவங்க நல்லாவே தைக்கல, நம்ம தான் வந்து நல்லா தைச்சி தரணும். ப்ளவுஸ் வந்து சரியில்லை, ரொம்ப கொடுமையாக தைச்சி வச்சுருக்காங்க இந்த ப்ளவுஸு. சும்மா அளவுக்காக தான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 22 இன்ச்சு இருக்குங்க. 21 இன்ச்சு சுற்றளவு, 1 இன்ச்சு சேர்த்து 22 வச்சுக்கோங்க. 22 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. நான் வெட்டின டைம் அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து நான் ஸ்பீடாகவே வைக்கல. ஏன்னா வந்து சில பேர் வந்து புரியலன்னு சொல்கிறாங்க. நான் வந்து போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும். புரியாமல் நான் வீடியோ போட்டேன்னா வந்துட்டு எனக்கே திருப்தியாக இருக்காது. நெக்கு வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. 10 இன்ச்சுக்கு மேலே போயிட்டாவே 3 இன்ச்சு வச்சுக்கோங்க அகலம். ஒரு 9.25 அந்த மாதிரி வந்தால் 2.25 வச்சுக்கோங்க. 10 இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா யோசிக்காதீங்க, எப்போயுமே நெக்கு 3 இன்ச்சு தான். இப்போ ஷோல்டர் அளவு எடுக்கலாம். தையலுக்கு கொஞ்சம் தள்ளிட்டு பாருங்கள், 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோலோட உயரம் இருக்குது 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. 6, 6.25 இல்லைன்னா 6.5 வச்சு பார்த்துட்டு நீங்கள் கையை வச்சு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் இறக்கிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மேலே ஏற்றிக்கோங்க. நான் சொல்கிறேன் 9.5 இன்ச்சுனா 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 5, 5.5 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 10க்கு மேலேன்னா வந்துட்டு 6 to 6.5 வச்சுக்கோங்க. இதோட பெரிய சைஸ் ப்ளவுஸ்னால் கண்டிப்பாக 7 தான் வச்சாகணும். இந்த கார்னரில் 1.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக போட்டுருங்க. இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம வச்சு பார்க்கலாம். தையலுக்கு விட்டுருங்க. தையலுக்கு விட்டுட்டு இப்படியே ரவுண்டாக வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக வரணும். பாருங்கள், அது வந்து தையலுக்கு விடுறதுக்கு சரியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷனே வராதுங்க. ஏன்னா வந்து நான் 25 வருஷமாக இப்படி தான் தைச்சிட்ருக்கேன். வச்சு பார்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா யோசிக்கவே மாட்டேன், அப்படியே வெட்டிடுவேன். ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஷோல்டர் வந்து ரொம்ப அகல விடாதீங்க. ரொம்ப வந்து நீங்கள் ஆம்கோலை வந்து குறுக்கி சின்னதாக்கினீங்க கட் பண்ணும்போது அந்த ஷோல்டர் ரொம்ப அகலமாக வச்சுடுவாங்க. அப்படி கட் பண்ணிங்கன்னா வந்துட்டு அப்படியே தொங்கும் பேக் சைடு, ரொம்ப கிளாத் அதிகமாக இருக்கும்.
அதனால் வந்து மேக்ஸிமம் அதிகம் வந்து கிளாத்து விடாதீங்க, பார்த்துக்குங்க. நான் கட் பண்ணுற அளவு அப்படியே கட் பண்ணுங்க, கரெக்ஷனே வராதுங்க. நீங்கள் வரைஞ்சிருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. சைடில் கட் பண்ணிடலாம். என்னோடய சகோதர சகோதரிகள் எல்லாமே வந்துட்டு என்னை மாதிரி சூப்பராக கற்றுக்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேங்க. என்னோடய ஆசை வந்துட்டு எல்லோரும் என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வந்து டெய்லரிங் கற்றுக்கணும், அவங்க ப்ளவுஸ் அவங்களே தைச்சி போடணுன்னு ரொம்ப ஆசையோடு தான் நான் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் அடையாளப்படுத்திடுங்க. லைட்டாக ஷோல்ட்ரு இல்லை நெக்கு இது லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த கத்திரிக்கோலை கட் பண்ணும்போது லைட்டாக உங்களுக்கு க்ராஸாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து லைட்டாக சரி பண்ணி விட்ருங்க. இப்போ முன்னாடி வெட்டலாம். முன்னாடி வந்து நம்ம உயரம் பார்த்துக்கலாம். இதில் வந்து பட்டி தான் அதிகமாக வச்சுருக்காங்க, முன்னாடி வந்து இறக்கமே வைக்கல. அந்த பொண்ணு வந்து நல்லா ஹைட்டான பொண்ணு, அதாவது வந்து பாதி ஜஸ்ட்டுக்கு தான் இருக்குது, அவங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணவே இல்லை. நாங்கள் மேலே ஷோல்டருக்கு தையல் விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து வச்சு அளவிடுங்க. 13 இன்ச்சு இருக்குது, நம்ம ஒன்று சேர்த்து 14 வைக்க போகிறோம். 13 இன்ச்சு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அப்படியே மடித்து போட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிடலாம். இந்த ஆம்கோலும் ஷோல்டரும் இந்த கரைப்பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது கிராஸ் கட்டிங்கு 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே மடித்து விட்ருங்க. கீழே வந்து 1 இன்ச்சு, அதுவும் 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு வந்து கீழே இறக்கி இருக்க மாதிரி பார்த்து மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இருக்கிறத அப்படியே வரைஞ்சிருங்க. மேலே வரைக்கும் வரைஞ்சிருங்க. ஷோல்டர், ஆம்கோல் எல்லாமே வரைஞ்சிருங்க. உங்களுக்கு சேம் தான், அளவு மாறாது. இந்த மாதிரி முன்னாடி தனியாக பின்னாடி தனியாக அளவு எடுத்து கட் பண்ணாதீங்க, அது சரியாக வராது. நீங்கள் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணிங்கன்னா வந்துட்டு சுத்தமாக உங்களுக்கு கரெக்ஷனே வராதுங்க. சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. இப்போ எல்லாமே வரைஞ்சி எடுத்துடலாம். சைடில் வரைஞ்சிருங்க. இப்போ சைடில் அளவு எடுத்துடலாம். சைடில் வந்துட்டு 4 இன்ச்சு இருக்குங்க. இது வந்து ப்ளவுஸ் வந்து பேக் சைடே ரொம்ப இறக்கம்தான், 4 இன்ச்சு இருக்குது. அப்படியே மார்க் பண்ணிடுங்க. மேலே ஏற்றி, அதாவது வந்து நீங்கள் வரைஞ்சதுக்கு மேலே 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிங்கன்னா போதும். மேலே நல்லா குடஞ்சி வரைஞ்சிடுங்க 1/4 இன்ச்சுக்கு. இப்போ வந்து நெக்கு பார்க்கலாம். நெக்கில் விடுங்க. ஆறு இன்ச்சுங்க. முன்னாடி நெக்கு 6 இன்ச்சு, 6 இன்ச்சு வச்சு ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டு கூட ரவுண்ட் நெக் போடுங்க. ரவுண்டாக போட்டுடலாம். 6 இன்ச்சு போட்டுக்கோங்க. அகலம் 3 இன்ச்சு போட்டு ரவுண்டாக வரைஞ்சிடலாம்.
வச்சு பார்த்துக்குங்க. முன்னாடி கழுத்து மட்டும் வச்சு பார்த்துக்குங்க, உங்களுக்கு சரியாக இருக்கணும். அதாவது வந்து முன்னாடி கழுத்துலேருந்து ஷோல்டர் வரைக்கும் கழுத்து சரியாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. ஏன்னா நம்ம தையல் போடுவோம் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா இல்லாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டான அளவில் கட் பண்ணிடுங்க. இப்போ 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. நம்ம 1 இன்ச்சு இறக்கி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 1 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிடுங்க. சைடில் வந்து 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. நம்ம மேலே வந்து நெக்குக்கு கீழே தையலுக்கு டாட் பிடிக்க எல்லாத்துக்கும் சேர்த்து உயரம் 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 5 இன்ச்சு வச்சு நல்லா யூ கட் போட்டு வரைஞ்சிடுங்க. அதாவது வந்து இங்கே முன்பக்கம் இருந்து நல்லா யூவாக வரணும். இங்கே நீங்கள் மேலே போகும்போது தூக்கி ஸ்ட்ரைட்டாக போயிடணுமா, அந்த மாதிரி வரைஞ்சிடுங்க. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் அந்த கோட்டு மேலே கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஆம்குள் கட் பண்ணிடலாம் குறைஞ்சு. சில பேர் வந்து வெட்டிட்டு குறைஞ்சி வெட்டுவாங்க, அப்போல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் அப்படியே குறைஞ்சி கட் பண்ணிடுங்க. நெக்கு நல்லா ரவுண்டாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணியாச்சு. இந்த சைடு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம மார்க் பண்ணலாம். டாட்டுக்கு 3 இன்ச்சு, 1.5, அதுக்கடுத்து 1.5. இப்போ 3 பக்கம் போட்டுக்கோங்க. நடு சென்டராக 3 இன்ச்சு, அந்த சைடு 1.5, இந்த சைடு 1.5. அவ்வளோதாங்க, டாட்டு மார்க் பண்ணியாச்சு. கிராஸாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது லைனிங் வச்சுட்டு ஊசினால் ஓட்ட போட்டிங்கன்னா வந்துட்டு அந்த பக்கமும் அதே அளவில் போயிடும். இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாயிண்ட்டு. கப் சைஸு செமையாக இருக்கும். இது மாதிரி போட்டுக்குங்க. நம்ம கை கட் பண்ணலாம். கைக்கு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கை உயரம் எடுக்கலாம். ஷோல்டருக்கு மேலே 1/4 இன்ச்சு ஏற்றி உயராங்க. 10.25 இருக்குது. 10.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. என் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கை கட்டிங் போடுங்கன்னு. இதை பார்த்து கற்றுக்குங்க. 10.25 இன்ச்சு உயரம், 7 இன்ச்சு சைடு உயரம், நல்லா கை வளைவாக வரைஞ்சிக்கோங்க. கீழே வந்து 5 இன்ச்சு சுற்றளவு. அதுக்கு முன்னாடி தையல் விட்டு அப்படியே கை மேலேயே வச்சு பாருங்கள். சரியாக இருக்குது. ஒரு நூல் கூட எக்ஸ்ட்ராவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. இந்த மாதிரி வச்சு பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு கட் பண்ணுங்கள். கரெக்ஷனே வராது. ஏதாவது ஒரு சட்டை 2 சட்டைக்கு தான் கொஞ்சம் கரெக்ஷன் வரும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்து கட் பண்ணிங்கன்னா கரெக்ஷனே வராதுங்க. நான் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கீழே வந்து கை அகலம் எடுத்துக்கலாம். 5 இன்ச்சு இருக்குங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸாக நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க. கை உயரம் 10.25ங்க. சைடில் வந்துட்டு 7 இன்ச்சு வச்சுருக்கேன். கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சு. சென்டராக அடையாளப்படுத்திக்கோங்க. லைனிங் இருக்கிற அகலத்தை அப்படியே போட்டிருக்கேன். அதாவது வந்து கரையோடு சேர்த்து போட்டிருக்கேன். லைனிங் இருக்க அகலத்தை அப்படியே போட்டிருக்கேன் நான்.
முன்னாடி கை குடஞ்சி கட் பண்ணிடுங்க. அடையாளப்படுத்திக்கோங்க. நீங்கள் லைனிங் வைக்கும்போது கவனமாக பார்த்து வைங்க. இந்த முன்னாடி கை வந்து மாற்றி கீற்றி வச்சிட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம அப்படியே பார்க்காம தைச்சிட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்காது. அதனால் அடையாளப்படுத்திட்டு லைனிங் வைக்கும் போதே கரெக்டாக வச்சு லைனிங் வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கட் பண்ணிட்டோம். இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்கள், செமையாக தைங்க. என்னோடய அன்பு சகோதரிகளுக்கு எல்லாம் நீங்கள் நல்லா தைச்சி பழகணுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை, எல்லாமே சாதிக்க முடியும். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.